ஏபிஎஸ் சோலார் இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கான காணொலி வந்து பார்த்திங்கன்னா, தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 அடி ஆழம் கொண்ட போர்வெல்லுக்கு ஒரு 220 வோல்ட்டில் 3 பேஸ் மோட்டார் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஏசி மோட்டார் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 340 பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பேனல் கொண்டு நம்ம இந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம். இது என்னென்னா, அவங்க ஆரம்பத்தில் டேரோ பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 HP போட்டு வச்சுருந்தாங்க. இந்த பம்ப்லேயே ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு கமிட்மெண்ட் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, சார் இந்த சிங்கிள் பேஸ் மோட்டாரில் வந்து மேக்ஸிமம் சோலாருக்கு வந்து சூட்டபிள் கிடையாது. நம்மளுக்கு 220 வோல்ட்டாகவே இருந்தாலும் 3 பேஸ் வைண்டிங் இருந்தால் தான் நம்மளால் இது ரெண்டே பண்ண முடியும்னு கேட்டிருந்தோம். அவங்க என்ன கமிட்மெண்ட் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இதை எனக்கு டெஸ்டிங்காவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதன் பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிடப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா 9 பேனல் போட்டு நம்ம டெஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடிஎல் ட்ரைவு சிங்கிள் பேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 3 HP யூடிஎல் ட்ரைவு வித் எஸ்பிசி மாடலு வித்து ஜேஜே பம்போட ட்ரைவ் இது எல்லாமே கொண்டு நம்ம டெஸ்டிங் போட்டோம். ஆனால் எதுவுமே சூட்டபிள் ஆகலை. அதுக்கு மேலே அவங்களே நீங்களே உங்கள் மோட்டரை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. 1.25 பைப்பு கொண்டு 650 அடி ஆழத்துக்கு, அதாவது போர்வெல்லோட டெப்த்து 700 அடி, 650 அடி ஆழத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூப் டாப் பண்ணி கொடுத்துருக்குறோம். 340 மோனோ பேனலு. இந்த மோனோ பேனலில் 9 பேனல் வந்து அவங்க மேலே ஷீட் போட்டிருந்தாங்க. அந்த ஷீட் மேலே ரூப் டாப் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளேட் வச்சு அவங்க உள்ளே வச்சுருக்கிற அந்த நார்மல் பைப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயர் பைப்பு சீட்டுக்கு அடியில் விட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பைப்போடு அட்டாச் பண்ணி எந்த புயல் காற்று மழைக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அசராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷீட் பேஸ் பிளேட் கொடுத்து 9 பேனல் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த 9 பேனலும் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனில் 3 HP ரன் ஆஃபில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் என்ன மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் ஒர்க்கும் கொஞ்சம் செலவினம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டிருந்தா அந்த ஒரு 10க்கு 10 இடம் வந்து அவங்களுக்கு வேஸ்டபுளாக இருக்கும். அதையும் நம்ம மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது போல் சோலார் வேணும் அப்படின்னா போர் போட்ட உடனே சிங்கிள் பேஸ் மோட்டரை இறக்கிறத நிறுத்திட்டு ஒரு சோலார் போடணுன்ற ஐடியாவுக்கு இருக்குது அப்படின்னா, எங்களை மாதிரி டெக்னீஷியன் என்ன மாதிரி இன்னும் நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. நாங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம். எங்கள் மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக டெக்னீஷியன்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம். 3 பேஸ் மோட்டாரா இல்லை 2 பேஸ் மோட்டாரா, நமக்கு வந்து என்னென்னா 2 HPயா 3 HPயா இல்லை 5 HPயா எந்த மாதிரி வேணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணாமல் எங்கள்கிட்ட கேட்டு அணுகுமுறை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மோட்டர் வாங்க பாருங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க வந்து 2 HP வந்து டேரோ பம்பு போட்டிருந்தாங்க, டெக்ஸ்மோ டேரோ போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் ரிட்டன் எடுத்துக்கிட்டோம். இத்தனைக்கும் போட்டு 1 மாதம் தான் ஆச்சு. அது என்ன விலைக்கு எடுத்தாங்களோ அந்த விலைக்கு நாங்களும் ரிட்டன் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் கான்டாக்ட் நிறைய இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்துட்டு, சரி ஏதோ ஒரு விலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு பண்ணி கொடுத்தோம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. இப்போ சிலர் வந்து இல்லை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறோம். இதுபோல் உங்களுக்கு சோலார் அமைக்கணும் அப்படின்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக செஞ்சு கொடுக்குறோம். கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம போர்வெல்லேருந்து ஓப்பனரில் எல்லாமே அமைச்சு